ரோகிணி கனகாக்கு மேக்கப் போடுறதுக்கு வர்றாங்க. கனகா ரோகிணி கிட்ட, என்ன ரோகிணி மேக்கப் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும், நான் யாருக்கு வாக்குப்பட போறேன் தெரியுமா, சாதாரண ஆள் இல்ல, பிசினஸ் மேக்னெட். ரோகிணி இதுக்கு, கண்டிப்பா மேடம், உங்களை விட இந்த ஊர்ல அழகான பொண்ணு யாரும் இருக்க முடியாது, உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்து வச்சிருக்கணும், புருஷன் கூட பெரிய பிசினஸ் மேன் தான், ஆனா இந்த மாதிரி ஒரு அவசர கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. கனகா நக்கலா, உன் புருஷன் பத்தி எனக்கு என்னடி கவலை, என் மாப்பிள்ளை எனக்கு இன்னைக்கு தாலி கட்ட போறாரு, ஆனா பாவம் அவங்க வீட்டுல இன்னும் யாருக்கும் தெரியாது, அவருக்காக அவங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இங்க ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு, அதான் என்னோட பவர். ஏமாத்துறதா? ஏன் மேடம், உங்க மாப்பிள்ளை வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையா? சம்மதம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, பணக்கார வீடு, திமிர் பிடிச்ச குடும்பம் அது, என் காசுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க, இன்னைக்கு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இங்க இருக்கு இந்த குடும்பத்துக்கு ஆப்பு. சரிங்க மேடம், நீங்க ரெடி, நான் போய் மாப்பிள்ளை ரூம்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பாத்துட்டு வரேன். போய் மாப்பிள்ளை சீக்கிரம் மேடைக்கு வர சொல்லுன்னு சொல்றாங்க. அதே மண்டபத்துல முத்து மீனா கிட்ட, என்னடி இது, இந்த கல்யாண ஆர்டர் எடுத்துறதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை, அது ஏதோ ஒரு தப்பு நடக்க போற மாதிரியே ஒரு ஃபீலிங், உங்களுக்கு எப்பவுமே இப்படி திலக்காரி நடக்கிற இடத்துல போய் அபசகுணமா பேசாதீங்க, பாவம் இந்த பொண்ணு கனகா, அம்மா மட்டும் தானம்மா, அதுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லையா, யாரோ ஒரு பெரிய இடத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அதான் சொந்தக்காரங்க யாரும் இல்லாம இப்படி அவசரமா நடக்குது, நமக்கு காசு முக்கியம், அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வச்சுதான் வீட்டு கடனை அடைக்க முடியும், நீங்க போய் அந்த மெயின் ஸ்டேஜ்ல இருக்கிற தோரணத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்க. சரி போறேன், ஆனா எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல பெரிய தில்லாலங்கடி வேலை நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. டைனிங் ஹால்ல ஸ்ருதி ரவி கிட்ட, எனக்கு காலெல்லாம் வலிக்குது ரவி, இந்த கனகாவோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஸ்வீட்ஸ்ல சக்கரை கம்மியா இருக்கு, காரம் அதிகமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ருதி பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம புதுசா ஆரம்பிச்ச கேட்டரிங் பிசினஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஆர்டர், இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நமக்கு மார்க்கெட்ல பெரிய பேர் கிடைக்கும், அப்புறம் நம்ம அப்பாட்ட போய், பாத்தீங்களாப்பா நாங்களும் ஜெயிச்சுட்டோன்னு கெத்தா சொல்லலாம். ஆமா ரவி, நீ சொல்றது சரிதான், ஆனா இந்த மாப்பிள்ளை யாருன்னே தெரியலையே, மாப்பிள்ளை போட்டோ கூட கேட்டரிங் ஆர்டர்ல இல்ல, ஜஸ்ட் மனோஜன் மட்டும் தான் நேம் போர்ட்ல இருக்கு. மனோஜா? நம்ம அண்ணன் பேர் கூட மனோஜ் தான், ஆனா இப்ப அவன் ஷோரூம்ல இருப்பான், இந்த உலகத்துல ஒரே பேர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, நீ வேலையை பாரு ஸ்ருதி. மனோஜ் சந்தோஷ் கிட்ட, டே சந்தோஷ், நான் செத்தேன்டா, இன்னைக்கு நான் கண்டிப்பா மாட்டிக்க போறேன். ஏன் மனோஜ், ஏன் அப்படி சொல்ற, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப பயந்தா எப்படி, கனகா கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கடன் எல்லாம் அடைஞ்சிடும், நீ செட்டில் ஆயிடலாம் தானே இங்க வந்த. ஏய், சொத்துக்கு முக்கியம் தான்டா, ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, நான் இப்பதான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன், வெளியே பூ கட்டிட்டு இருக்கிறது மீனா. என்னது, முத்து மீனாவா? அது மட்டும் இல்லடா, டைனிங் ஹால்ல என் தம்பி ரவியும் அவன் பொண்டாட்டி ஸ்ருதியும் பிரியாணி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரும் எப்படிடா இங்க வந்தாங்க? ஏய், கனகா அவட அம்மா தான் இந்த ஏரியாவில பெஸ்ட் கேட்டரிங், பெஸ்ட் டெக்கரேஷன் வேணும்னு தேடி தேடி ஆர்டர் கொடுத்தாங்க, அது உன் குடும்பத்துக்கே வந்து முடியும் யாருக்குடா தெரியும், அது கூட பரவாயில்லடா, என் பொண்டாட்டி, என் முதல் பொண்டாட்டி ரோகிணி, அவ அந்த ரூம நோக்கித்தான் வந்துகிட்டு இருக்கா, கனகாவுக்கு அவதான் மேக்கப் ஆர்டிஸ்டாமாடா. ஐயோ, அப்ப ரோகிணி ஒண்ணு பார்த்தா அவ்வளவுதானா? ஆமாண்டா சந்தோஷ், முத்து பார்த்தா அடிச்சே கொன்னுடுவா, ரோகிணி பார்த்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாம சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு கல்யாணமா இல்ல திதியானே எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்புறாரு மனோஜ். ரோகிணி, முத்து, ரவி எல்லாரும் ஒரே நேரத்துல சந்திச்சுக்கிறாங்க. டேய் ரவி, ஸ்ருதி, நீங்க என்ன ரெண்டு பேரும் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முத்து, நீ எங்க இங்க? மீனா அண்ணி, நீங்களும் இங்கயா? நாங்க இங்க டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கோம், நீங்க கேட்டரிங் ஆர்டர் எடுத்தீங்களா? ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம குடும்பமே இங்க வந்து நிக்குது, ஒருவேளை இது நம்ம சொந்தக்காரங்க கல்யாணமா? ஸ்ருதி உடனே, இல்லக்கா, நாங்க கனகாங்கிறவங்களுக்காக சமைக்க வந்தோம், அதே கனகாக்கு தான் நான் மேக்கப் போட போனேன். அப்ப மாப்பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நேம் போர்ட்ல மனோஜ்னு எழுதி இருக்கு. மனோஜ்ன்ற பேரை கேட்டதுமே ரோகிணி, முத்து, ரவி எல்லாருக்கும் தூக்கி வர போடுது. மனோஜா? என்னோட புருஷன் மனோஜா? இரு எனக்கு ஏதோ தப்பாப்படுது. ரவி, அந்த மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்குன்னு காட்டுடா, நம்ம போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடலாம். எல்லாரும் மாப்பிள்ளை ரூமுக்கு போறாங்க. கதவை திறடா, உள்ள யார் இருக்கா, கதவை திறடா பரதேசின்னு கத்துறாரு முத்து. உள்ள மனோஜ் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். கதவை தள்ளிட்டு உள்ள போனா மனோஜ் அங்க நின்னுட்டு இருக்காப்ல. ரோகிணி, நீங்களா? பிசினஸ் மீட்டிங் சொல்லிட்டு இங்க வந்து இந்த பணக்கார திமிர் பிடிச்சோட கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்னை ஏமாத்திட்டீங்களா? கனகா உடனே, யாருடைய நீ, ஏன் மாப்பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்னு சொல்றாங்க. முத்துடனே, ஏ கனகா தள்ளு, இவன் யாரு தெரியுமா, என்னோட அண்ணன், ரோகிணியோட புருஷன், இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். என்னது மனோஜ், இது நிஜமா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நீ அனாதன் தானே என்கிட்ட சொன்ன. டேய் முத்து, என்னை விட்டுருடா, நான் சொல்றது கேளுடா, எல்லாம் பணத்துக்காக தான்டா பண்ணேன். டேய், பணத்துக்காக பெத்த தாயை மறந்த, கூட பிறந்த தம்பிகளையும் மறந்த, டிவர்ஸே கிடைக்காம இந்த ரோகிணியை விட்டுட்ட, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. மனோஜ் கையில தாலி எடுத்துட்டு வேர்க்க விறுவிறுக்க கனகாவோட கழுத்துல கட்ட போறாப்ல. ஐயர் கெட்டி மேலும் மாப்பிள்ள நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டுங்கன்னு சொல்றாரு. மனோஜ் தாலிய கனகாவ கழுத்துல வைக்க போகும் நேரத்துல
புயல் போல வந்து ரோஹிணி ஓடி வந்து மனோஜ் கையில இந்த தாலியை புடுங்கி மண்டபத்துக்கு நடுவுல தூக்கி எறியறாங்க. ரோஹிணி நிறுத்துங்கடா இந்த கூத்து அப்படின்னு கத்துறாங்க. ஏய் என்ன திமிரு உனக்கு, என் கல்யாணத்தை நிறுத்த நீ யாரு, தாலியை தூக்கி எறிகிற எவ்வளவு தைரியம் உனக்குன்னு கனகா டென்ஷன் ஆகுறாங்க. ஏ கனகா வாய மூடு, கல்யாணமா யாருக்கு யாரு கல்யாணம் பண்றது, நீ மாங்கல் குடிக்க நினைக்கிற இந்த மாப்பிள்ள ஏற்கனவே எனக்கு தாலி கட்டினவன், என் புருஷன். வாட் மனோஜ் என்ன நடக்குதுங்க? ரோகிணி உடனே கேளு, உன் மாப்பிள்ள கிட்டே கேளு. டே மனோஜ் முகத்தை நிமித்தி என் கண்ணை பார்த்து பேசுடா துரோகி. பிசினஸ் மீட்டிங் சொல்லிட்டு இங்க வந்து ரகசியமா 2வது கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? ரோகிணி கத்தாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அது வந்து என்னடா கேட்கணும், இன்னும் என்ன போய் சொல்ல போற? உன்னை உசுரா நம்புனேன், ஒரு நாளாச்சும் உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்கேனா? உன்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் கூட நின்னல, அதுக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு இதுதானா? ரோகிணி என்ன மன்னிச்சுட்டு, பிசினஸ்ல ரொம்ப கடன் ஆயிடுச்சு, இந்த கனகாவை கல்யாணம் பண்ணிட்டா கோடிக்கணக்கான சொத்து எனக்கு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம கடன் அடிச்சு உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த லட்சத்தையும் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் இந்த பொண்ணோட சந்தோஷமா வாழலாம்னு தான் இந்த முடிவெடுத்தேன். எல்லாம் என்னோட நல்லதுக்காக தான். நல்லதுக்காகவா? காசுக்காக பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க துணிஞ்சோன்னு இன்னும் நான் ஏன் புருஷனா நினைச்சு வாழணும்? அவட அம்மா அனாதன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் சொத்துக்காக என்கிட்ட நாடகம் ஆடி இருக்கா அந்த பாவி. நல்ல வேலை இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து உண்மையை உடைச்சா, இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பாலா இருக்குங்கிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டு, பணக்கார வீட்டு பொண்ணு கிடைச்சா பழசு எல்லாம் மறந்துடுவியா? இன்னைக்கு நான் மட்டும் இந்த மண்டபத்துக்கு மேக்கப் போடல வரலன்னா நீ என்ன வாழா வெட்டி ஆக்கியிருப்ப. கடவுள் இருக்காண்டா, உன் துரோகத்தை அவரே முன்னாடி நின்னு அம்பலப்படுத்திட்டா. முத்துடனே இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, இவனோட இந்த மாப்பிள்ள விஷயத்த இன்னைக்கு அம்மா முன்னாடி கலைக்கிறேன். வாடா போலி பிசினஸ் மேன், இனிமே எனக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உன்னை போலீஸ்ல புடிச்சு குடிச்சு ஜெயில தள்ளுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்ல. உன்னோட துரோகத்துக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரோகிணி. முத்து சொல்றாரு, உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுடா. அப்பாவும் வரட்டும், அப்ப தெரியும் இந்த மனோஜோட நிலைமை என்னன்னு. அல்லோகலப்பட்டு இருக்குது. கூட்டத்தை விலக்கி விஜயா உள்ள வராங்க. மாப்பிள்ள குளத்துல இருக்க மனோஜை பார்த்துட்டு தாலி பறித்திருந்த ரோகிணின்னு பார்த்துட்டு விஜயாக்கு ரத்தம் கொதிக்குது. எடுத்துங்கடா உங்க 2 பேரோட நாடகத்தையும். அம்மா நான் வேணும்னே பண்ணலம்மா, நான் சொல்றது கேளுமா. வாய மூடுடா பாவி. பிசினஸ் மீட்டிங் போய் சொல்லிட்டு இங்க வந்து திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குறியா? ஏற்கனவே உன் கடனாலதான் குடும்பமே நடுத்தருல நிக்குது, இதுல சொத்துக்காக இன்னொரு பொண்ணை ஏமாத்த வந்துட்டியா? நீ எல்லாம் வயிற்றுல பிறந்தையாடா? ரோகிணி உடனே, அத்தை பாத்தீங்களா உங்க செல்லப்புள்ளையோட லட்சணத்தை, என்னை ஏமாத்திட்டு. ஏய் நிறுத்திடி ரோகிணி, நீ என்னமோ பெரிய யோகி மாதிரி பேசாத. அத்தனை கூப்பிட உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உன்னோட நாடகம் போய் எல்லாம் தெரிஞ்சுதாண்டி குடும்பமே உன்னை வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கு. நீ ஏற்கனவே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டு கோர்ட்டு வாசல காத்துட்டு இருக்கிறவ தானடி. உனக்கு இப்ப எதுக்குடி இங்க வந்து அக்கறை பொங்குது? தான் நான் உங்க பையனோட துரோகத்தை தடுத்து நிறுத்திருக்கேன். நீயும் இந்த குடும்பத்து மேல இருக்க அக்கறையில தாலியை பறிச்சு எரியலடி. மனோஜ் வேற ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவானோன்னு, உனக்கு கிடைக்க வேண்டிய காசு கைய விட்டு போயிடுமோன்னு பொறாமையில தாண்டி இங்க வந்து குதிக்கிற. ஐயும் காசுக்காக போய் சொன்னவதான், இவனும் காசுக்காக துரோகம் பண்ணவதான். உங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. 2 பேரையும் வெளியே போக சொல்லு. வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே மனோஜ் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.